30 வருஷமா கண்ணுக்கு தெரியாத ஒரு மர்மத்தால் வேட்டையாடப்பட்ட கேரள கிராமங்கள். 1980 தொடக்க காலகட்டம். கேரளா காசர்காட் பகுதியில இருக்கிற 11 கிராமங்கள். அங்க வாழ்ந்துட்டு வர்ற மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உடல்நிலை சரியில்லாம போகுது. பிறக்கிற குழந்தைகள் ஊனமா பிறக்கிறாங்க. சிலருக்கு கேன்சர் நோய் உண்டாகுது. நல்ல ஆரோக்கியமா இருந்த கிராமம் ஏன் இப்படி திடீர்னு இவ்வளவு பிரச்சனைகள்? சிலர் இந்த கிராமங்கள் சபிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சிலர் காற்றுல ஏதோ புது வகையான கிருமிகள் பரவுறது காரணமா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. 20 வருஷங்களுக்கு மேல இப்படியே காலங்கள் ஓடிச்சு. நாளுக்கு நாள் அந்த பிரச்சனைகள் அதிகமாக ஆரம்பிச்சது. இது என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு கிராம மக்கள் தீர்மானமா இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க கிராமங்களுக்கு மேல ஹெலிகாப்டர் ஒன்னு பறந்து வந்தது. இது ஒன்னும் புதுசு இல்ல. வழக்கமா வருஷத்துக்கு 3 முறை இப்படி இவங்க கிராமங்களுக்கு மேல ஹெலிகாப்டர் பறந்து வரும். தங்களுக்கு ஏற்படுற பல வியாதிகளுக்கு பல காரணங்கள் தேடி பார்த்தாங்க. மிச்சம் இருக்கிறது இந்த ஹெலிகாப்டர் பறந்து வர்றது மட்டும்தான். இதனால ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படின்னு மருத்துவர்கள் மூலமா அலச ஆரம்பிச்சாங்க. எஸ், முழு முதற் காரணமே இந்த ஹெலிகாப்டர் பறந்து வர்றதாலதான் அப்படின்னு ஆய்வுகள் மூலமா தெரிய வந்துச்சு. இந்த கிராமங்களை சுத்திலும் முந்திரி விவசாயம் தான் நடக்குது. எக்கச்சக்கமான பூச்சி தொல்லைகள். இதனால இவங்க அறுவடை செய்யறதுக்கு முன்னாடியே அந்த பூச்சிகள் இவங்க தோட்டத்தை நாசம் பண்ணிடுது. கிராம விவசாயிகள் அரசு கிட்ட கோரிக்கை வச்சாங்க. அரசோட வேளாண் துறை ஹெலிகாப்டர்ல இருந்து வருடத்துக்கு 3 முறை பூச்சி மருந்து தூவ ஆரம்பிச்சாங்க. இதனால பூச்சிகள் இறந்துச்சு, விவசாயம் செழிச்சது, நல்ல வருமானம். இவங்க தூவுற பவுடர் எண்டோசல்பான் அப்படிங்கிற அபாயகரமான வேதிப்பொருள். முந்திரி காடுகள்ல கிராமங்கள்ல இருக்கிற நீர்நிலைகள், கிணறுகள், நிலங்கள்ல அப்படின்னு எல்லா இடத்துலயும் எண்டோசல்பான் போய் விழுந்துச்சு. எண்டோசல்பான் அபாயகரமான வேதிப்பொருள். இதை இந்த அளவுக்கு பயன்படுத்தி இருக்க கூடாது அப்படின்னு ஆய்வுகள் தெரிவிச்சது. உடனே அந்த மக்கள் போராட்டத்துல இறங்கினாங்க. ஆனா அரசோட விவசாயத்துறை தரப்புல இருந்து இந்த கெமிக்கல் அந்த அளவுக்கு அபாயகரமானது இல்ல அப்படின்னு குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு தெரிவிச்சாங்க. ஆனா ரிப்போர்ட்ஸ் எல்லாமே தெளிவா என்ன ஆபத்து அப்படின்னு காட்டிச்சு. இது நல்லதா கெட்டதாங்கிறது இருக்கட்டும், முதல்ல இத எங்க நிலத்துல தெளிக்கிறத நிறுத்துங்க அப்படின்னு மக்கள் கோரிக்கை வச்சாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு பிறகு 2000 ஆண்டுல இதை தெளிக்கிறத நிறுத்தினாங்க. ஆனா அந்த நிலத்துல இதுவரை தெளிக்கப்பட்ட எண்டோசல்பான் அப்படியே தான் இருந்துச்சு. அது அந்த நிலத்துல நீர்நிலைகள்ல இருந்து காலாவதி ஆகிறதுக்கு இன்னும் 10 வருடங்கள் ஆகலாம். இந்த விஷயம் தெரிஞ்ச அப்புறம் அந்த நிலத்துல இருந்து 1 மடங்கு தண்ணி குடிக்கிறதுக்கும் 1 வாய் சோறு சாப்பிடுறதுக்கும் அந்த மக்கள் பயந்தாங்க. உணவு, நீர் இதெல்லாம் வெளியூர்ல இருந்து கொண்டு வந்து பயன்படுத்தினாங்க. அந்த கிராம மக்கள் நீதி கேட்டு கோர்ட்டுக்கு போனாங்க. 2000ல ஆரம்பிச்ச அந்த கேஸ் 2011ல தான் தீர்ப்பு வந்துச்சு. உடனடியா எண்டோசல்பானை பேன் பண்ண சொல்லி தீர்ப்பு கொடுத்தாங்க. பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரண தொகை, அவங்களுக்கு தேவையான இலவச சிகிச்சை வழங்க உத்தரவிட்டாங்க. இன்னைக்கு அந்த நிலத்துல தூவப்பட்ட அந்த கெமிக்கல் முழுவதுமா காலாவதியாகி மறைஞ்சு போயிடுச்சு. ஆனா அந்த மக்களோட உடல்ல கலந்த அந்த வேதிப்பொருள் இன்னும் சிலரை மீள முடியாத துயரத்தில் தான் தள்ளி இருக்கு. வேளாண் துறையோட அலட்சியத்தால இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வேதனையோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த கிராம மக்கள் முன்னாடியே சுதாரிச்சிருந்தா பெரும் சோகங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கும். ஆனா சுதாரிக்காம இருந்ததற்கான காரணம் அவங்களுக்கு போதுமான விழிப்புணர்வு இல்லாம இருந்ததுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. நீங்க யூடியூப்ல இருந்தா சப்ஸ்கிரைப் தட்டுங்க, இன்ஸ்டால இருந்தா ஃபாலோ தட்டுங்க. தேங்க்யூ.